இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் வருகை புதுச்சேரி மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தொழிலாளி கைது. மனைவிக்கு தீவிர சிகிச்சை. திண்டிவனம் அலர்மேல் மங்கை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புதுச்சேரியில் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரிக்கு பிரதமர் மோடியின் வருகை மக்களுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே அளித்துள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி சுடுகாடாக மாறிவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு கடந்த 5 ஆண்டு காலங்களில் எந்தவொரு மருத்துவ கட்டமைப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும், மேலும் போலி மருந்துகள் தயாரித்து அதில் பலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி வந்த மோடி புதுச்சேரியை மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்றுவோம் என கூறுவது ஏமாற்று வேலை என்றார். மேலும் புதுச்சேரியின் முக்கிய பிரச்சனையாக மாநில அந்தஸ்து கோரிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி மேடையிலேயே பிரதமரிடம் வைத்த நிலையில் அதற்கு ஏன் பிரதமர் பதில் சொல்லவில்லை என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, இதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் இரட்டை எஞ்சின் ஆட்சி நடைபெறுவதாக சொல்கின்றனர். உண்மையில் புதுச்சேரியில் ஓட்டை எஞ்சின் ஆட்சிதான் உள்ளது. மேலும் பிரதமரின் புதுச்சேரி வருகை மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை எனவும், பிரதமரின் வருகையால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியை சுடுகாடாக மாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கண்டமங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தச்சு தொழிலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முற்றாம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் விமல்நாதன். இவரது மனைவி சந்தியா. இவர் தச்சு தொழில் செய்து வருகிறார். இவரது சொந்த ஊர் நெல்லிக்குப்பம் வான்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர். தற்போது மாமியார் வீட்டில் தங்கி தச்சு தொழிலில் கூலி வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதியினருக்கு 7 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் மாமியார் தலையிட்டு சமாதானம் படுத்திவிட்டு சென்றார். அதன் பின் குழந்தைகளுடன் இரவு உணவுக்கு பின் தூங்கி உள்ளனர். நேற்று முன்தினம் அதிகாலை முன்கூட்டியே எழுந்த விமலநாதன் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவி சத்யாவின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் சத்தம் கேட்டு குழந்தைகள் கூச்சலிட்டு உள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்த நிலையில் விமல்நாதன் அங்கிருந்து தப்பித்து சென்றார். இந்த இரத்த வெள்ளத்தில் கிடந்த சத்யாவை அப்பகுதி மக்கள் மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் அவரது தாயார் ராஜவேணி புகார் கொடுத்துள்ளார். புகார் அடிப்படையில் ஆய்வாளர் பாண்டியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் சிவச்சந்திரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் குமரன் சிகிச்சை பெற்று வரும் சத்யாவிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தலைமறைவான விமல்நாதனை தேடி வந்தனர். இந்த நிலையில் அவரது தொலைபேசி எண்ணை அடிப்படையாக கொண்டு செல்போன் கோபுரம் சிக்னலை வைத்து நேற்று மாலை நெற்குணம் சங்கராபரணி ஆற்றுப்பாலம் பகுதியில் பதுங்கி இருந்த விமல்நாதனை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் ஸ்ரீ அலர்மேல் மங்கா ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் பங்கேற்க புதுச்சேரி மட்டுமின்றி அருகிலுள்ள தமிழக பகுதிகளில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களிலிருந்து உற்சவர்கள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அவ்வாறு திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரிக்கு வந்த ஸ்ரீ அலர்மேல் மங்கா ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இன்று திருக்கல்யாண வைபவம் புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூமி தேவி, ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மேள தாளங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாணத்தில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மற்றும் புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணிக்கு இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் வெளியனூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் சீனியர் எஸ்பி மேற்பார்வையில் தேர்தல் பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொது அனுமதியை பேணுதல், குற்ற செயல் தடுப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணுதல் மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக மத்திய காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் பகுதியில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில், வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் இந்திய திபெத்திய எல்லை காவல் படையினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முதல் மாடவீதி, கோட்டைமேடு, கண்ணகி ஹைமாஸ் வழியாக சென்று கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தேர்தலில் போட்டியிடவில்லை என நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி பாசறை செயலாளர் நடிகர் பாண்டி செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பாசறை செயலாளரும் பிரபல நடிகருமான பாண்டி செல்வம் வரவிருக்கும் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். தான் தேர்தலில் போட்டியிடாததற்கு தனது திரையுலக ஆசான் வழங்கிய ஆலோசனையே முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசானின் வழிகாட்டுதலின்படி தற்போது இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் விலகவில்லை என்பதையும், கட்சியின் ஒரு அங்கமாகவே தொடர்ந்து செயல்படுவேன் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சி தலைமை யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களுக்கு தனது முழு ஆதரவை வழங்கி தேர்தல் களத்தில் அவர்களுக்காக வலு சேர்ப்பேன் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி மக்களுக்கு முழு நேரமும் உழைக்க தயார். ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேச்சு. லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு சார்பில் புனித ரமலானை முன்னிட்டு இஸ்லாமிய மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாய்பாபா மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு 5000 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். முன்னதாக விழா மேடைக்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மற்றும் மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹாப் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், கண்ணபிரான், ராபர்ட், ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா, பல்வேறு அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில், ஒரு தலைவரை எப்போது வேண்டுமானாலும் அணுக முடியும். அதனால்தான் நான் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தேன். அனைவருக்குமான தலைவராக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் செயல்படுகிறார் என்றார். நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பேசுகையில், இந்த மாதம் புனிதமான மாதம். நோன்பிருந்து இறைவனை வேண்டுகிறோம். விரதம் இருப்பது உடல் நலனுக்கு உகந்தது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இஸ்லாம் மதம் தொடங்கப்பட்டதே அனைவரும் சமம் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த தேசத்தில் பல ஆண்டுகளாக நாம் அமைதியாக வாழ்ந்து வருகிறோம். அதற்கு இறைவனுக்கு நன்றி. ஏதோ வாழ்ந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் புதுச்சேரி அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். புதுச்சேரி மாநிலம் மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி உள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம் வெளிநாடுகளைப் போல உயர வேண்டும். இளைஞர்கள் நன்றாக கல்வி கற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும். நமது ஊரில் சாலைகள் முதல் வாய்க்கால்கள் வரை பல பிரச்சனைகள் உள்ளன. போதை பழக்கம் அதிகரித்துள்ளது. நாம் வளர்ச்சியை நோக்கி செல்லவில்லை. ஏதோ ஆட்சி செய்வதற்காக நான் வரவில்லை. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். மக்கள் அன்பும் ஆதரவும் அளித்தால்தான் அவர்களுக்காக முழு நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறேன். அதற்காகத்தான் தொழிலை எல்லாம் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. வெளிநாடு போல புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே என் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். திண்டிவனம் அடுத்த மயிலம் தமிழ் கல்லூரியில் தேசிய அறிவியல் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய அறிவியல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலம் ஸ்ரீமத் சிவ ஞானபாலய 20ஆம் பட்டம் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினார்கள்.
இதனை கல்லூரியின் செயலர் கேப்டர் ராஜீவ்குமார் ராஜேந்திரன் மற்றும் கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு மாணவர்களிடம் கண்டுபிடிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், கல்லூரி ஊழியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள பேபி சாரா இல்லத்தில் உள்ள மனநலம் குன்றிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். தனது கைகளால் மதிய உணவு பரிமாறிய அவருக்கு குழந்தைகள் மற்றும் இல்ல நிர்வாகிகள் நன்றி தெரிவித்தனர். உடன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், மீனவர் அணி தலைவர் குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். தொடர்ந்து பேபி சாரா இல்ல நிர்வாகிகளிடம் அவர்களின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பணியை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்தநாளையொட்டி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு மங்கலம் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழ் அக்ரஹாரம், திருக்காஞ்சிப்பேட், திருக்காஞ்சி மாரியம்மன் கோவில், டி ஆண்டியார்பாளையம் விநாயகர் கோவில், மேல் திருக்காஞ்சி மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அருகில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் மாசிமகம் பெருவிழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புனித நீராடல். மாசிமகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கடலில் இறங்கி புனித நீராடினார். முன்னதாக பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மீனவர் அணி தலைவர் குமரன், தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் கனகசுப்புரத்தினம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கத்தினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் தாடி ராசு தலைமையில், புதுச்சேரி பணிமனை செயலாளர் ராஜாராம், இணை செயலாளர் சிவபாலன் தலைமையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் சிறப்பு பூஜை செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர். தனித்து நின்று வென்ற காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவிற்கு அடங்கி இருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், அதிமுக இடம்பெறும் கட்சிதான் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியதாவது: திமுக கூட்டணிக்காக புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை மிரட்டி வருகிறது. தனித்து ஆட்சி அமைத்த காங்கிரஸ் கட்சி கைக்கூலி தலைவர்களால் திமுகவிற்கு அடிமையாக உள்ளனர். இதனை தன்மானம் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் உணர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் சுயநலம் மிக்க திமுகவிற்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும், தனித்து நின்று வென்ற கட்சி தற்போது திமுகவிற்கு அடங்கி இருக்கக்கூடாது என்றார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஸ்டாலின் மேற்பார்வையில் செயல்படுவதாகவும், காங்கிரஸ் எப்போதும் உயிரோட்டமான கட்சி, இன்று திமுகவால் மிரட்டப்படுவது எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. புதுச்சேரியில் அதிமுக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்றும், அமைச்சரவையில் கண்டிப்பாக திமுக இடம்பெறும் என்ற அவர், அதிமுக சட்டமன்றத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை பற்றி சிந்திக்கும் கட்சியாக இருக்கிறது. சாதாரண கீழ்நிலையில் இருந்த ஓபிஎஸ் ஜெயலலிதாவால் முதலமைச்சரால் மாற்றப்பட்டவர். அப்படிப்பட்டவர் எங்களது ஜென்ம விரோதியான திமுகவில் சேர்ந்துள்ளார். திமுகவை அரசியலிலிருந்து அகற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அதிமுக. திமுக ஒரு தீய சக்தி. அப்படி ஒரு தீய சக்தியில் இணைந்தவர்தான் ஓபிஎஸ். அவரை விட நான் அரசியல்வாதியாகவே பார்க்கவில்லை. முழுமையாக புதுச்சேரி இன்னமும் பெஸ்ட் புதுச்சேரியாக மாறவில்லை.
அதனால் கடந்த 5 ஆண்டு கால திமுக காங்கிரஸ் ஆட்சியை விட என்ஆர் தலைமையிலான ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், மாநில அந்தஸ்து குறித்து 13 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 13 முறை தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றினேன். மாநில அந்தஸ்து கோரிக்கை கேட்கும் கட்சிகள் தங்களது பலவீனத்தை மறைப்பதற்காக இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் கிராம நிர்வாக அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் கட்டும் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 34,64,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து தொண்டமாநத்தம் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக புதிய கட்டிடம் திறப்பு விழாவும், தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுவதற்காக ரூபாய் 1,08,20,000 மதிப்பீடு செய்யப்பட்டு ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் மூலம் பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான AK சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற் பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் சண்முகம், கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற் பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் பூபாலன், வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்படும் ரோட்டரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் மெரினா சூப்பர் கிங்ஸ் அணி முதல் பரிசை வென்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடத்தப்படும் ரோட்டரி பிரீமியம் லீக் 3வது சீசன் 2026 கிரிக்கெட் தொடரின் புதுச்சேரி CAP கிரிக்கெட் மைதானத்தில் தொடக்க விழா பிப்ரவரி 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் முதன்மை விருந்தினராக ரோட்டரியன் PDG பாலாஜி கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்ற ரோட்டரியன்கள் மற்றும் அணியின் உரிமையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். கௌரவ விருந்தினராக ரோட்டரியன் ஆனந்தன் பங்கேற்றார். ஜோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் கந்தன் பங்கேற்றார். தொடக்க விழாவில் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மாலை 7 மணிக்கு ஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரியன் லியோன் தலைமையில் ரோட்டரி பிரீமியர் லீக் கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது. விழாவின் அணியின் உரிமையாளர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ரோட்டரி பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் நிறைவு விழா நேற்று முன்தினம் ஸ்லிம்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. நிறைவு விழாவில் முதன்மை விருந்தினராக ரோட்டரியன் PDG மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். கௌரவ விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் 2026-27 ரோட்டரியன் வைத்தியநாதன், ஜோன் 5 மாவட்ட துணை ஆளுநர் ரோட்டரியன் டாக்டர் கந்தன், ஜோதி ஐ கேர் சென்டர் நிறுவனர் அண்ட் மருத்துவ இயக்குனர் ரோட்டரியன் டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ரோட்ராக் சேர்மன் ரோட்டரியன் ராசன், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரோட்டரியன் ஆனந்த், ஜோன் 5 அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். இந்த கிரிக்கெட் தொடர் ரோட்டரி உறுப்பினர்களிடையே நட்பு, ஒற்றுமை, விளையாட்டு உணர்வு மற்றும் சமூக சேவை உணர்வை வளர்க்கும் நோக்கில் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி மெரினா ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் சரவணன், செயலாளர் ரோட்டரியன் செந்தில்குமார், பொருளாளர் ரோட்டரியன் யுவராஜ், ஸ்போர்ட்ஸ் சேர்மன் ரோட்டரியன் வேல்முருகன், ரோட்டரியன் கிளப் ட்ரெய்னர் முத்துராஜுலு, கிளப் அட்வைசர் ரோட்டரியன் மாரி மணி, மெரினா உறுப்பினர்கள் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் மெரினா சூப்பர் கிங்ஸ் மற்றும் AV ராக்கர்ஸ் மோதின. அதில் மெரினா சூப்பர் கிங்ஸ் அணி முதல் பரிசு 50,000 மற்றும் கோப்பையும் வென்றது. AV ராக்கர்ஸ் அணி 2வது இடம் பிடித்து ரூபாய் 30,000 மற்றும் கோப்பையை வென்றது. வீராம்பட்டினம் மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
ஆண்டுதோறும் மாசி மாதம் பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் நடைபெற்ற மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். உடன் அவரது ஆதரவாளர்கள் கோபால், ஞானமணி, முருகன், பாபு, குணசேகரன், எழிலன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் அவசர நிலைகளை கண்காணித்து நிர்வகிப்பதில் டிஜிட்டல் மற்றும் அணியக்கூடிய தொழில்நுட்பங்கள் மூலம் எல்லை தாண்டிய நோயாளி பராமரிப்பில் செவிலியர்களின் நிலைப்பட்டு பலப்படுத்துதல் குறித்த 4வது தேசிய அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. தலைமை விருந்தினராக பேராசிரியர் உயிர் வேதியியல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் துறை இயக்குனர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு டாக்டர் ருக்மணி கலந்து கொண்டு தலைமை விருந்தினர் உரையை வழங்கினார். இந்த நிகழ்வில் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரை வழங்கினார். தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் முன்னிலை வகித்தனர். மேலும் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை டாக்டர் கான்கே, டீன் அகாடமிக் டாக்டர் கார்த்திகேயன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ் மற்றும் ஆராய்ச்சி டீன் டாக்டர் சஞ்சய், கல்லூரி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், செவிலியர்கள் பங்கேற்பாளர்களாக பங்கேற்றனர். தேசிய கருத்தரங்கில் வளவாளர்களாக டாக்டர் ஆஷிதா, டாக்டர் விஜயலட்சுமி, சண்முக வடிவு, டாக்டர் பாலசுப்ரமணியன், டாக்டர் கிருபா ஏஞ்சலின், ராமன், டாக்டர் பிரிதா, டாக்டர் அகிலேஷ் சர்மா மற்றும் ஜெயகணேஷ் கலந்து கொண்டனர். அறிவியல் கட்டுரை விளக்க காட்சி மற்றும் சுவரொட்டி விளக்க காட்சி போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பதிப்பாய்வு தலைமை விருந்தினராக ஷெரின் நித்யா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நிமிட செயலாளரின் அறிக்கையை பேராசிரியர் ஸ்ரீதேவி வழங்கினார் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் துணை முதல்வர் டாக்டர் நர்மதா நன்றியுரை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் வருகை புதுச்சேரி மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. குடும்ப தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்த தொழிலாளி கைது. மனைவிக்கு தீவிர சிகிச்சை. திண்டிவனம் அலர்மேல் மங்கை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புதுச்சேரியில் விமர்சையாக நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.